வணக்கம். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இந்த மாதிரியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டயோகங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். நவகிரகங்களிலேயே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகளை கொண்டவரென்று கருதப்படுவது செவ்வாய் பகவான் மட்டும்தான். ஏனெனில் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் மிகவும் பலமாக பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வையால் சுகஸ்தான பார்வையால் பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவிற்கு செவ்வாய் பகவான் நட்புகிரகமாக இருப்பதால் உங்களுடைய மீனம் ராசிக்கு செவ்வாய் பகவான் மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறார். எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தாமதங்களை தடைகளை சிரமங்களை நீக்கி சுபநிகழ்வுகளை கைகூட வைப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி புதிய அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் மிகவும் பலமாக ஏற்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் தன்னுடைய 8ஆம் பார்வையால் அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மிகவும் பலமாக பார்வையிடுகிறார். எனவே பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து கொண்டிருக்கின்ற மந்தமான சூழ்நிலைகள் பல்வேறு விதங்களான தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய 8ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தொழில் வேலை வியாபாரம் ரீதியான சிரமங்கள் விலகி முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் இனிதாக கிடைக்கிறது. செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் ராசிக்கு 3 6 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான பிரம்மாண்டமான நன்மைகளை அள்ளிக் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் ஜென்மத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் செவ்வாய் பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நடுநிலையான பலன்களை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கையிலெடுக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் எடுத்துக்காட்டுகின்றார். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் நீங்கி சுபவிசேஷங்கள் மிகவும் சிறப்பாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை பூமிக்காரரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார். இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எல்லா வகையான பணிகளையும் துல்லியமாகவும் துரிதமாகவும் மதிநுட்பத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் மிகவும் பலமாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்லபல அதிர்ஷ்டங்களை முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திப்பதற்கான முதல் தர யோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார். மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் திருமண முயற்சிகள் உள்ளிட்ட மேலும் பல சுபநிகழ்வுகளின் முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த செவ்வாய் பகவானின் அனுக்கிரகத்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்துநிலம் வீட்டுமனை வீடு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சியிலிருந்தால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மந்தமான சூழ்நிலை மாறி விரைவாகவும் துரிதமாகவும் செயல்படக்கூடிய யோகங்களும் உண்டு.
இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளைப் பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் நுழைந்திருப்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை பிரச்சனைகளை கண்டிப்பாக நீக்குகிறது. ஏனெனில் ஜென்மஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கும் பலன்களை ஒப்பிடும்போது ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இவ்வாறாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்களை தயவு செய்து நீங்கள் நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தகட்ட உயர்நிலைக்கு செல்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய காரியம் சார்ந்த மனத்திருப்தி உங்களுக்கு ஏற்படும். சுப நிகழ்வுகளில் திட்டமிடுதல் உள்பட எல்லாவிதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை செவ்வாய் பகவான் தீர்க்கமாக துல்லியமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். உத்தியோகம் ரீதியான பணிகளைப் பொறுத்தமட்டில் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தில் உத்வேககாரகரான செவ்வாய் பகவான் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் துரிதமாகவும் அதிவிரைவிலும் நடப்பதற்கான யோகங்களை உத்வேககாரகரான செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய உத்தியோகத்தில் அல்லது வேறு இடங்களில் சிறு தவறை கூட மிகப்பெரிய அளவிலாக பெரிதுபடுத்தி காட்டப்பட்ட சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மாறுகிறது. மாறாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் சாதகமாகவும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் அனுகூலமாகவும் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் செவ்வாய் பகவானால் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத இடம் மாறுதல் உள்ளிட்ட மேலும் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான கலைத்துறைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் ஒரே சீராக வருமானங்கள் அமையக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதே நேரத்தில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். கலைத்துறை பணிகளில் கடினமாக தொடர்ந்து உழைப்பதால் உடல்நிலைகளில் அக்கறை கொள்ளாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். இவ்வாறான தொடர்பணியை தவிர்த்து உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் சிறப்பு. வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிலான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் குறையும் மறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட அதிக அளவிலான மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் லாபங்களுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மிகப்பெரிய அளவிலான மனநிம்மதியை மனமகிழ்ச்சியை மனநிறைவு பெறக்கூடிய விதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது. எல்லா வகையான நிகழ்வுகளிலும் ஏற்பட்டு கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகளை தவிர்த்து நல்லபல அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறக்கூடிய விதத்தில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய விதத்திலும் புதிய தொழில் துவங்கக்கூடிய விதத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மனநிறைவை பெறக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி ரீதியான பணிகளைப் பொறுத்தமட்டில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் பலமாக அமைவதற்கான வாய்ப்புகளுண்டு. அரசியல் ரீதியான விஷயங்களைப் பொறுத்தமட்டில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்லபல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிரமங்களும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மூன்றாம் நபருடைய தலையீட்டை கண்டிப்பாக ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் எந்த பணியை செய்தாலும் அவற்றை உங்களுடைய நேரடி பார்வையில் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அரசியல் ரீதியான பணிகளில் கருதப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது.
விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக சாதகமாக ராசிக்கு 4ஆமிடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுடைய வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அமையும். புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. சிறு சிறு தடைகள் தாமதங்களிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிகச்சிறப்பாக கைகூடும். உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிக விரைவாக முடிந்தேறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. பரிகாரம்: வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு முருகப்பெருமானை வழிபடுங்கள்.